நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு விவகாரம் தொடர்பாக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்களை பயங்கரமா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வரவிடாம பிடிச்சு தள்ளுனாங்க. அதுக்கப்புறம் எங்களால பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. அங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இருந்தாரு. அந்த தள்ளுமுள்ள வந்து ஆக்சுவலி கீழே விழுந்தது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் கீழே உட்கார்ந்துட்டாங்க அந்த இடத்துல நிக்க முடியாம. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சேர் கொண்டு வந்து போட்டு அவர் கீழே நழுவுனதுக்கு அப்புறம் நாங்க வந்து அங்க உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் எங்களால் நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முடியாததுனால வந்து நாங்கள் தரையில் உட்காந்து போராடினா எங்களுக்கு நேர் பக்கத்திலேயே வந்து பாஜக எம்பிக்கள் அனைவரும் தொடர்ச்சியாக எங்களை படிமுழுக்க நின்னாங்க. நாங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள போக விடாம நாங்கள் தொடர்ந்து ஜெய் பீம் கோஷம் எழுப்பிட்டு இருந்தோம். அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் கோஷம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பெண் எம்பிக்கள் தான் முன்னாடி உட்கார்ந்துருந்ததுனால ராகுல் காந்தி அவர்கள் வந்து எங்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. அவர் இருக்கிற இடத்துல ஒரு பிஜேபி எம்பி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு ஒரு பொய்யான நாடகத்தை வந்து பாஜக அரங்கேற்றி ஒரு பாஜக எம்பியை வந்து பிடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு ஒரு செட்டப் பண்றாங்க. இது அவங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல்ல ஒரு நாடாளுமன்றத்திற்குள்ள இந்த மாதிரியான மலிவான நிகழ்வுகளை பாஜக வந்து அரங்கேற்றது ஒரு அதிர்ச்சியா இருக்குது எனக்கெல்லாம். அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததிலிருந்து வந்து பிரச்சனையை திசை திருப்பறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பாஜக அரங்கேற்றாங்க. அங்க வந்து ராகுல் காந்தி அவர்கள் எங்க நின்றுட்டு இருந்தாங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோல நாங்கெல்லாம் தொடர்ச்சியா வந்து பெண் எம்பிக்கள் முன்வரிசையில் இருக்கிறதும் ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு தள்ளி நாங்க நிக்கிற லைன்ல வந்து அவர் பின்னாடி நிக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு முன்னாடி தான் பாஜக எம்பிக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நாங்க பிரியங்கா காந்தி நாங்கெல்லாம் உட்கார்ந்துருந்த முதல் வரிசைக்கு எதிராக தான் வந்து பாஜக எம்பிக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் நின்ன இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து பாஜக வந்து உட்கார்றதுக்கு வந்து பாஜக எம்பிக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பச்சையான ஒரு பொய்யை, ஒரு மலிவான ஒரு பொய்யை ஒரு ஆளும் கட்சி இந்த மாதிரி அரங்கேற்றி இருப்பது வந்து மிக மோசமானது, கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்திலேயே அவங்க பாஜக எம்பிஸ் இருக்கிற இடத்துலயே அவர் நிக்காதப்ப, அவர் நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவர் நின்றுட்டு இருக்கிறப்ப அவர் மீது பாஜக எம்பி அவர் தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர் வந்து பல அழுத்தங்களை இந்த பாஜக அரசாங்கத்துக்கிட்ட பார்த்துட்டாரு. இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல அவர் வந்து அவருடைய பதவியை பிடுங்கிட்டு விட்டாங்க, அவருடைய வீடை பிடுங்கிட்டு விட்டாங்க. தொடர்ச்சியா அவரையும் அவர் குடும்பத்தையும் நாடாளுமன்றத்தில் அவமதிக்கிறாங்க. பட் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மக்கள் விரோத ஒரு சாதிய ரீதியான மனப்பான்மை கொண்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கிய இந்த நாட்டின் பெருமையான அம்பேத்கரை வெளிப்படையாவே அவமதிக்கிற ஒரு ஆணவமான அரசிற்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் தான் தொடர்ச்சியான யுத்தத்தை சமரசம் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார். அதற்காக ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ இந்தியா கூட்டணியோ நாங்கள் பயப்பட போறதில்லை. மக்கள் வந்து எங்கள் மக்கள் மன்றத்தில் நாங்கள் எப்பவுமே நியாயம் கேட்கிறோம், இப்பவும் கேட்கிறோம்.